ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துட்டு இந்த ப்ரௌனி ரெசிபி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த ப்ரௌனி ரெசிபி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் காம்பவுண்ட் 400 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். 2M பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 220 கிராம்ஸ் வந்து ஹோம்மேட் பட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் எப்போயுமே வந்து ஹோம்மேட் பட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அதே போல் 220 கிராம்ஸ் ஹோம்மேட் பட்டர். இது ரெண்டுமே வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு சாக்லேட்டு சூடு ஆறுறதுக்காக ஓரமாக வைக்கிறேன். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் இல்லைனா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுற ஓடிஜிலேயே கூட நீங்கள் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 260 கிராம்ஸ் வந்து மைதா, 200 கிராம்ஸ் கிரானுலேட்டட் சுகர், 200 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர், இது எல்லாமே மெஷர் பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 ப்ரௌனி பீசஸ் கேட்டிருந்தாங்க. நட்ஸ் போட்டுட்டு ஒரு சிங்கிள் பீஸ் ப்ரௌனிஸும் இண்டிவிஜுவல் பாக்ஸில் வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் ரெடி பண்ணேன். அதையே நான் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நான் மெஷர்மெண்ட்ஸை படி கரெக்டாக எடுத்து ஓரமாக வச்சாச்சு. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 6 முட்டை எடுத்துருக்கிறேன். சப்போஸ் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 hours 1 hour முன்னாடியே நீங்கள் எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு க்ளீனான ட்ரை பவுலில் 6 முட்டை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ஒரு வயர் விஸ்கில் வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலக்கிறதுக்காக நீங்கள் பீட்டர் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஓவர் பீட் பண்ணாமல் மைல்டாக நீங்கள் மினிமம் ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இல்லைன்னா ரொம்ப கேக் மாதிரி வந்துடும் ஃபட்ஜியாக இல்லாமல். இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரௌன் சுகரும் கிரானுலேட்டட் சுகரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் இந்த வயர் விஸ்கில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரௌன் சுகரை வந்து நீங்கள் கிரானுலேட்டட் சுகரையும் நீங்கள் பவுடர் பண்ணி கூட மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். சரியாக மிக்ஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய ப்ரௌனியோட அடியில் வந்து அந்த சுகர் எல்லாம் வந்து அப்படியே தங்கிடும். அப்புறம் நம்ம சாப்பிடும் போது ஒரு மாதிரி அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர்ஸ் எல்லாமே நல்லா டிசால்வ் ஆகிற அளவுக்கு நல்லா ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய சாக்லேட் வந்து இதில் கலந்துக்கலாம். சாக்லேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு வார்மாக இருந்துருந்தால் பரவாயில்ல. இந்த டைமில் இந்த சாக்லேட்டையும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நான் அந்த ஸ்பேச்சுலாலேருந்து ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 32 ப்ரௌனி பீசஸ் கிடச்சிருந்தது. 25 வந்து ஆர்டருக்காகவும் ரிமைனிங் வந்து நாங்கள் வீட்டில் எப்போவுமே யூஸ்வலாக நான் எக்ஸ்ட்ரா தான் எப்போவுமே ப்ரௌனிஸ் பண்ணுவேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 kg மெஷர்மெண்ட்ஸ் தான். இது தாராளமாக வந்து 1.5 kgs வந்து ப்ரௌனிஸ் இதில் கிடைக்கும். இப்போ நான் ஸ்பேச்சுலால் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் அந்த சாக்லேட்டையும் எக் மிக்ஸ்சரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அடியில் வரைக்கும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த சுகர் அந்த எக் எல்லாமே சாக்லேட் எல்லாமே நல்லா கலந்துருக்கும். இந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொக்கோ பவுடரும் மைதாவும் ரெண்டுமே வந்து 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்பேச்சுலால் அந்த லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த டைமில் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்பேச்சுலாலே கூட நீங்கள் கலந்துக்கலாம். பேலன்ஸ் மாவையும் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து 7 inches ஸ்கொயர் டின்னு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி ட்ரே 11 inches யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ட்ரேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு 1.5 kgs வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்த வீடியோவும் இதே மெஷர்மெண்ட்ஸ் தான், இதே ட்ரேஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த டைமும் நான் அதிலே தான் நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா எல்லாமே அதை கலக்கிறதுக்காக நல்லா கலக்கிட்டு பேட்டர் ரெடியான உடனே
இது வந்து ரொம்ப நேரம் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா கொஞ்சம் வந்து திக்காகிடும் இந்த பேட்டர். அதனால் கரெக்டாக நம்ம போர் பண்ணி ட்ரேயில் வச்சுட்டா போதும். இது வந்து 7 இன்ச் ட்ரே. ஈவன் ஆகிறதுக்காக ஸ்கொயர் வச்சு சைட்ஸில் எல்லாமே நான் ஈவன் பண்ணிக்கிறேன். மேலே நட்ஸ் கேட்டிருந்தாங்க. கேஷ்யூவும் ஆல்மண்டும் மிக்சியில் பவுடர் பண்ணி அதை நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எம்டியாக இருக்கிறது வந்து எங்களுக்கு வீட்டுக்காக தான், வெறும் பிளெயின் ஃபட்ஜி ப்ரௌனி தான். இது வந்து 11 இன்ச் ட்ரே. இதுக்குமே வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்க்யூவர் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த நட்ஸு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நிறைய தாராளமாக நட்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ் நட்ஸ் வந்து மேலே கொஞ்சம் வச்சுருக்கிறேன் நான். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சிம்பிளி டோனா சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் தான் நான் செட் பண்ணிக்கிறேன். 20 to 25 மினிட்ஸில் பேக் ஆயிரும். 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஸ்மெல் உங்களுக்கு நல்லா வரும். ஸ்டவ் டாப்பில் பண்ணுறதா இருந்தால் ஒரு 30 to 35 மினிட்ஸ் ஆகலாம். இப்போ நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே அந்த க்ரிங்கிள் டாப்போடு வந்திருக்கு பாருங்கள். இந்த சைட்ஸ்லலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த நட்ஸுமே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்குது. நல்லா ஃபட்ஜியாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த 7 இன்ச் ட்ரேயில் ரெடி பண்ண ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 12 பீசஸ் கிடச்சிது. எவ்வளோ ஃபட்ஜியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த 11 இன்ச் ப்ரௌனி ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா 20 பீசஸ் கிடச்சிருந்தது.